இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு அதை ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கணும்னா எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் 4 டிஜிட் நம்பரை ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிறது 5 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு அதை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும்னா எப்படி ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறதுங்கிற ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே 4 டிஜிட் நம்பர் நம்ம பார்த்துருந்தோம். அந்த 4 டிஜிட் நம்பரில் நம்ம என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணோம்களோ அதே தான் 5 டிஜிட்டுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் 5 டிஜிட் இப்போ எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ 4 டிஜிட்டில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம 1 to 10 வரைக்கும் இருக்கிற ஸ்கொயர் நம்பர் எழுதிட்டு அதை நம்ம பக்கத்தில் யூனிட் டிஜிட் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஸ்கொயர் ரூட் விட்டோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த 5 டிஜிட்டுக்கும் பண்ண போகிறோம். ஸோ 4 டிஜிட்டுக்கு என்ன பண்ணோம்களோ அதே இதை நான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 8 ஸ்கொயர், 9 ஸ்கொயர், 10 ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன வரும், 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81, 100. இப்போ இதில் இருக்கிற யூனிட் டிஜிட் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ 1, 4, 9, 16க்கு யூனிட் டிஜிட் எதுனா 6, 25க்கு 5, 36க்கு 6, 49க்கு 9, 64க்கு 6, 81க்கு 1, 100க்கு 0. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது 4 டிஜிட். இப்போ 5 டிஜிட் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14,884ன்னு கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த 14,884 கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே யூனிட் டிஜிட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே யூனிட் டிஜிட் என்ன 4. அப்போ அதே மாதிரி இங்கே யூனிட் டிஜிட் 4 எது எதுலாம் இருக்குது, 2 ஸ்கொயரில் இருக்குது, அதே மாதிரி 8 ஸ்கொயரில் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கணும், ரெண்டாக பிரிச்சுருவோம். ஸோ 2 ஸ்கொயரு 8 ஸ்கொயருங்கிறதுனால 2, இங்கே 8ன்னு பிரிச்சுட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இந்த 2 டிஜிட்டை விட்டுருவோம். ஸோ இங்கே மீதி என்ன இருக்குது, 148 இருக்குது. அப்போ 148 இருந்துன்னா எந்த அடுத்தடுத்த நம்பர் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 148க்கு பக்கத்தில் வருதுன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 12 ஸ்கொயர்னா 144. அப்போ 12 அடுத்த நம்பர் எதுன்னு பார்க்கணும். ஸோ 12 இன்ட்டு 13 போடலாமா. அப்போ 12 இன்ட்டு 13ன்னு போட்டிங்கன்னா 156ன்னு வரும். ஸோ அப்போ 12 இன்ட்டு 13 156 அப்படின்னா இப்போ 148 156 கம்பேர் பண்ணல நியரஸ்ட் நம்பர் வருதா. இப்போ நீங்கள் 11 இன்ட்டு 12ன்னு போட்டிங்கன்னா 132 தான் வரும். அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 16ன்னு போயிடும். அப்போ நமக்கு நியரஸ்ட் நம்பர் தான் வரணும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், 12 இன்ட்டு 13 எடுத்துக்கிட்டோம். இப்போ 12 இன்ட்டு 13 156. இப்போ இந்த 156ஐயும் இந்த 148ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த 148 146 கம்பேர் பண்ணும்போது இங்கே 148 சின்ன நம்பர், இங்கே 156 பெரிய நம்பர். அப்போ இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா இந்த 2 நம்பரில் நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன நம்பர் தான் எடுத்துக்குவோம். அப்போ சின்ன நம்பர் இங்கே என்ன 2. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இந்த அடுத்தடுத்த நம்பரை மல்டிபிள் பண்ணுனதில் எது சின்ன நம்பரோ அதை நம்ம எப்போவுமே எடுத்துக்குவோம். அப்போ இங்கே 12 13 இருக்குது, இதில் சின்ன நம்பர் எது 12. அப்போ இங்கே 122. அப்போ 14,884 நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா 122. இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 24,336. இப்போ 24,336 நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, இங்கே யூனிட் டிஜிட்டு பார்க்கணும் 6. இங்கே யூனிட் டிஜிட் எங்கெங்கெல்லாம் வருது, 4 ஸ்கொயரில் 16, அதில் ஒரு யூனிட் டிஜிட்டு 6ன்னு வருது. அதே மாதிரி 6 ஸ்கொயரில் 36, அப்போ அதுவும் யூனிட் டிஜிட் 6. அப்போ இதை நம்ம எப்படி பிரிச்சிடலாம், ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், 4 6ன்னு பிரிச்சிடலாம். இப்போ 4 6ன்னு பிரித்த பின்னாடி நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், இந்த 2 டிஜிட்டை விட்டுருவோம். இப்போ மீதி என்ன இருக்குது, 243 இருக்குது. எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 243க்கு பக்கத்தில் வருதுன்னு பார்க்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 15 ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா 225ன்னு வரும். ஸோ இப்போ 225 அப்படிங்கிறப்ப 15ங்கிறப்ப 15 இன்ட்டு 15னா 225. அப்போ 15 இன்ட்டு 16ன்னு போட்டிங்கன்னா அதுக்கு நியரஸ்ட் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், 15 இன்ட்டு 16ன்னு போடுறோம். அப்போ 15 இன்ட்டு 16 எவ்வளோ, 240ன்னு வரும். அப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நியரஸ்ட் நம்பர் வந்துருச்சா, இங்கே 243, இங்கே 240. ஸோ அப்போ இதுக்கு நியரஸ்ட் நம்பர் என்ன, கரெக்டாக வருது 15 இன்ட்டு 16ன்னு போடும்போது. அப்போ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும், 243 240 கம்பேர் பண்ணணும். இங்கே 243 பெரிய நம்பரு, 240 சின்ன நம்பர். இங்கே பெரிய நம்பர் இருந்ததுன்னா இந்த 2 நம்பரில் பெரிய நம்பர் எடுத்துக்கணும். அப்போ இங்கே என்ன வரும் 6. இப்போ இந்த 2 நம்பரில் அடுத்தடுத்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன நம்பர் தான் எடுத்துக்குவோம். ஸோ 15 இன்ட்டு 16ன்னு போட்டிருக்கோம். அப்போ சின்ன நம்பர் 15.
அப்போ இங்கே 15ன்னு போட்டோம்னா 156ன்னு வருது. அப்போ 24,336 நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுத்து நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்ன? 156. சரி, அடுத்த கொஸ்டின். ரூட் ஆஃப் 44,944. ஸோ இப்போ இதை நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும். ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும்னா நம்ம இந்த யூனிட் டிஜிட்டிங் என்ன இருக்குது? 4. ஸோ 4ங்கிறது எந்தெந்த நம்பரோட ஸ்கொயர் 4 யூனிட் டிஜிட்னு வரும்? ஸோ இதை ரெண்டாக பிரிக்கணும்ல. ரெண்டாக பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? 2 ஸ்கொயர் 4ன்னு வரும். அப்போ 2. அப்போ வேறு எங்கே 4 வரும்? 8 ஸ்கொயர் 64. அப்போ இங்கே 8. அப்போ 2 8ன்னு பிரிச்சிடலாம். பிரித்த பின்னாடி இந்த 2 நம்பரை விட்டுடலாம். அப்போ மீதி எத்தனை இருக்குது? 449ன்னு இருக்குது. இப்போ 21 ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா 441 நமக்கு தெரியும். அதனால தான் ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னது. ஸோ அப்போ 21 ஸ்கொயர் 441. அப்போ 21ஐயும் அதுக்கு அடுத்த நம்பர் 22ஐயும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 462ன்னு கிடைக்கும். அப்போ 462க்கும் 449 கம்பேர் பண்ணும்போது நியரஸ்ட் நம்பர் தான் வரும். இப்போ நீங்கள் 20 × 21ன்னு போட்டிங்கன்னா 420ன்னு வரும். பட் ஆனால் உங்களுக்கு என்ன வந்துடும்? டிஃப்ரென்ஸு 29ன்னு வரும். ஆனால் இங்கே எவ்வளோ வருது? 13 தான் வருது. ஸோ அப்போ நியரஸ்ட் நம்பர் எதுனா 21 × 22 தான். அப்போ இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணுறீங்க. இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற நம்பர் சின்ன நம்பர், இங்கே இருக்கிற நம்பர் பெரிய நம்பர். அப்போ இதில் எப்போவுமே சின்ன நம்பராக இருந்ததுன்னா இந்த 2ல் சின்ன நம்பர் தான் எடுக்கணும். அப்போ இங்கே என்ன வரும்? 2ன்னு எடுத்துக்கிங்க. அடுத்தடுத்த நம்பர் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது எப்போவுமே எந்த நம்பர் எடுத்துக்குவோம்? சின்ன நம்பர் தான் எடுத்துக்குவோம். அப்போ 21 × 22ல் சின்ன நம்பர் இது 21. ஸோ அப்போ இந்த 21 இங்கே போட்டிங்கன்னா அப்போ என்ன வரும்? 212ன்னு வரும். அப்போ 44,944 ஸ்கொயர் ரூட்லேருந்து நமக்கு வெளியில் எடுத்தால் கிடைக்கிற ஆன்சர் என்ன? 212. இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள். ரூட் ஆஃப் 51,076. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும். இதை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட்டை பார்க்கணும். ஸோ யூனிட் டிஜிட் இங்கே இருக்கிறது 6. அப்போ யூனிட் டிஜிட் 6 இருக்குன்னா எங்கெங்கெல்லாம் 6 வரும்? எதில் 6 வரும்னு சொல்லுங்கள்? 4 ஸ்கொயரில் ஒரு 16. அப்போ 6 வரும். 6 ஸ்கொயரில் 36. அப்போ அங்கே 4 6ன்னு பிரிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 2 நம்பரை விட்டுருவோம். அப்போ மீதி 510ன்னு இருக்கும். 510 எந்த அடுத்தடுத்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது 510க்கு நியரஸ்ட் வருதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே 21 × 22ன்னு போட்டால் 462ன்னு வந்துருச்சு. அப்போ நமக்கு 21 ஸ்கொயர் நமக்கு என்னன்னு தெரியும்? 441ன்னு தெரியும். ஸோ அப்போ 21 ஸ்கொயர் 441னா அப்போ 22 ஸ்கொயர் என்னன்னு தெரியணும். ஸோ 22 ஸ்கொயர் 484. அப்போ 22 ஸ்கொயர் 484. அப்போ அதுக்கு அடுத்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது நியரஸ்ட் நம்பர் வந்துடுமா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 22 × 23ன்னு போடலாம். ஸோ அப்போ 22 × 23ன்னு போட்டிங்கன்னா 506ன்னு வரும். அப்போ இங்கே 510 இருக்குது, நமக்கு இங்கே வந்தது 506. ஸோ நியரஸ்ட் நம்பர் தான் வந்திருக்கு. அப்போ இந்த 506ஐயும் 510ஐயும் கம்பேர் பண்ணுறீங்க. இப்போ 510 பெரிய நம்பரு. அப்போ இந்த 4 6ல் நம்ம எப்போவுமே எந்த நம்பர் எடுத்துக்குவோம்? பெரிய நம்பராக. இங்கே ரூட்டுக்குள்ளே வர்றது பெரிய நம்பராக இருந்தால் இங்கே நம்ம பெரிய நம்பர் எடுத்துக்குவோம். ஸோ அப்போ 6. இப்போ இந்த அடுத்தடுத்த நம்பர் மல்டிபிள் பண்ணும்போது எப்போவுமே நம்ம என்ன நம்பர் எடுப்போம்? சின்ன நம்பர் தான் எடுத்துக்குவோம். அப்போ 22 தான் இங்கே சின்ன நம்பர். அப்போ 22. அப்போ 51,076 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் நமக்கு கிடைக்கிறது 226. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 89,401. இப்போ இந்த 81,401 நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் பண்ணுறதுல நமக்கு இங்கே இருக்கிறது யூனிட் டிஜிட் 1. யூனிட் டிஜிட் 1 எந்தெந்த ஸ்கொயர் நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது யூனிட் டிஜிட் 1 வரும்? 1 ஸ்கொயருக்கு 1 வரும். 9 ஸ்கொயர்னு போட்டால் 81. ஸோ அதனால் நம்ம 1 9ன்னு பிரிச்சிடலாம். இப்போ இந்த 2 நம்பரை விட்டுருவோம். இப்போ இந்த 2 நம்பரை விட்டுட்டா மீதி என்ன இருக்குது? 894ன்னு இருக்குது. நமக்கு 30 ஸ்கொயர் என்னன்னு தெரியும்? 900 தெரியும். அப்போ 30 ஸ்கொயர் 900ன்னு வரும்போது அப்போ 30க்கு முன்னாடி நம்பரையும் 30ஐயும் மல்டிபிள் பண்ணால் அப்போ 894க்கு நியரஸ்ட் நம்பர் வருமா? இப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்போ 29 × 30ன்னு போடலாம். ஸோ 29 × 30ன்னு போட்டிங்கன்னா 870ன்னு வரும். அப்போ இங்கே 870 இருக்குது, இங்கே 894 இருக்குது. இது நியரஸ்ட் நம்பர் தான். இப்போ நீங்கள் 31 × 30ன்னு போட்டிங்கன்னா அப்போ என்ன ஆயிரும்? 930ன்னு போகும். அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 36ன்னு போயிடும். இல்லை 28 × 29ன்னு போட்டிங்கனாலும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக போயிடும். இப்போ நியரஸ்ட் நம்பர் வர்ற மாதிரி பார்க்கணுங்கிறதுனால 29ஐயும் 30ஐயும் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ 870ன்னு வருது. இந்த 870ஐயும் 894ஐயும் கம்பேர் பண்ணுறீங்க. கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது? 894 பெரிய நம்பர். அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிற பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த 1 9ல் பெரிய நம்பர் எதுவோ அதை எடுத்துக்குவோம். ஸோ அப்போ 1 9ல் பெரிய நம்பர் 9.
இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது எந்த நம்பர் சின்ன நம்பரோ அதை நம்ம எடுத்துக்குவோம். இங்கே இருக்கிறது 29 சின்ன நம்பர், ஸோ 29. அப்போ 89,401 நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 299. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டு இனிமேல் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணிட முடியும். ஸோ 4 டிஜிட்டில் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு என்னென்னு ஷார்ட்கட்டு போன வீடியோவில் இருந்துச்சு. இந்த வீடியோவில் 5 டிஜிட் நம்பர் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இதுவே நமக்கு எனஃப். இது அடுத்த வீடியோவில் கியூப் ரூட் எடுக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.